சொல்றேன், இந்த பொறுமை தேவனிடத்துல இல்லை என்றால் நம்ம யாருமே இன்னைக்கு ஜீவனோடு இருந்திருக்க மாட்டோம். அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய நிலை இதுதான். நம்முடைய பாவத்தை எந்த பரிகாரம் செய்தும் நம்ம தீர்க்கவே முடியாது. அதான் பாவத்தின் கொடூரம். என்ன தவம் இருந்தாலும் பாவத்திற்கான தோஷத்தை நாம் நீக்கவே முடியாது. பாவத்திற்காக நாம் எதையுமே பரிதானமாக செலுத்தவே முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் நம்ம மேல் உள்ள பொறுமையினால் நம்மை மன்னித்து ரட்சித்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் உனக்கு எப்படி மன்னித்தேனோ, நான் உன்னிடத்தில் எப்படி பொறுமையாக இருந்து உன்னை ரட்சித்தேனோ, அதே போல் நீனும் எப்படி இருன்னா மனம் திரும்பாதவர்களிடத்தில் நீனும் பொறுமையாக இருப்பா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த பொறுமையை எதில் காக்கணும்னு விரும்புகிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில் வரும் மனம் திரும்பாத மக்கள் மத்தியில் நாம் எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிறைய வேளையில் இந்த மனம் திரும்பாதவர்களை நீங்கள் எங்கேயும் போய் தேட வேணாம். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. இல்லை, நிறைய வீடுகளில் இது இருக்குது. கர்த்தர் இந்த சம்பவங்களை எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினார். நாம் எப்படி பொறுமையாக இருந்து அவர்களை நம்ம ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுல தேவனுடைய அந்த உதாரணத்தை நம்ம எப்படி பின்பற்றணும். நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்தால், 1 பேதுரு 3 முதல் 4 வசனம், குடும்பங்கள் இருக்கு. மனைவி பக்தி உள்ளவளாக தேவனை தேடுகிறவளாக இருப்பா. ஆனால் கணவன் ரட்சிக்கப்படாதவனாக தேவ பயமற்றவர்களாக பாவிகளாக வாழலாம். அதுக்கு சொல்யூஷன் என்ன ஆண்டவர் கொடுக்குறாருன்னு கேட்டால், நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அவர்களை கடிந்து கொள்ளாதீங்க. நீங்கள் உங்கள் பயபக்தி நடக்கையினால நல்நடக்கையினால அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குதுல. நிறைய பேர் இதோட நம்ம நிறுத்திடுறோம். ஆனால் அது தொடர்ந்து எழுதுறாரு அவர். இப்போ அடுத்தது என்ன எழுதுறாருன்னா, அதே மனைவிகளுக்கு என்று எழுதப்பட்டது. இதில் உள்ள சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், தயவுசெய்து கவனிங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நீங்கள் 2ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா மனைவியின் நடக்கையை பற்றி வாசிக்கிறோம். எழுதிக்கிடுங்க, மனைவியினுடைய நடக்கை. 3ஆம் வசனத்தில் எதை வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, மனைவியினுடைய அலங்காரம். சரிங்களா? மனைவியினுடைய நடக்கை, அந்த மனைவியினுடைய அலங்கரிப்பு. அலங்காரம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதில் போட்டிருக்கிறது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய அலங்கரிப்பு. இந்த அலங்காரம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது சகோதரிகள்கிட்ட தான் கேட்கணும். சில சகோதரர்களுக்கு ரொம்ப கோபம் வர்றதே இதில் தான். நாங்கள் 5 நிமிஷத்தில் ரெடியாகி நிற்கிறோம் வாசல்ல, எப்போதான் நீங்கள் வெளியே வர போறீங்க? எவ்வளோ நேரம் தான் கண்ணாடியை பார்த்து உங்கள் அழகையே நீங்கள் ரசிப்பீங்க? நிறைய பேர் கோபம் வந்துடுது. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சகோதரி 1 மணி நேரத்தில் வெளியே வந்துடுவாங்க. அப்படி தானே? என்ன பிரதர், ஒருத்தர் பார்க்குறத பார்த்தா தெரில, எங்களுக்கெல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆகுன்ற மாதிரி இருக்கு இல்லை? அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னா ஒரு சில நிமிடங்கள் ஆகலாம், அவ்வளோதான். ஒரு சில நிமிடங்களில் தலைமுடியை பின்னிடலாம், வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளலாம், அலங்கரித்து கொள்ளலாம், எல்லாம் ஒரு சில நிமிடங்களில் முடிஞ்சிடும். ஆனால் இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, நடக்கை, குணம். இது ஃபியூ மினிட்ஸில் முடிகிறது கிடையாது. இதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். பொறுமையின் குணம், சாந்தத்தின் குணம், அமைதலின் குணம் அப்படின்றது 10 நிமிஷத்தில் உடையை மாற்றுகிறது போல வேகமாக நடக்கிற ஒரு காரியம் அல்ல. அவர் அங்கே என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க இந்த 10 நிமிஷத்தில் செய்கிற வேலையில் ஒரு கணவனுடைய இருதயத்தை மாற்றிடலான்னு. இல்லை இல்லை இல்லை, அது கூட வெளியேற பெற்றது கிடையாது. என்னன்னு சொன்னால், நீண்ட காலமாக உங்கள் பொறுமையின் குணத்தினால் நன்னடக்கையினால் உங்களுடைய புருஷனை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அப்போ மனம் திரும்பாத ஒரு கணவனை ஆதாயப்படுத்துவதற்கு ஒரு மனைவிக்கு என்ன தேவையாக இருக்குது? கொஞ்சம் பொறுமை தேவையாக இருக்குது. இன்னும் சொல்லுவேன், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 27 வாசிக்கும் போது அங்கே கணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையை பாருங்க. முதல்ல சொன்னேன், மனைவி ரட்சிக்கப்பட்டுட்டா, ஆனால் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலை. மனைவி என்ன செய்கிறான்னா, நீண்ட நாட்களாக தன்னுடைய நன்னடக்கையை அவர்கள் பார்க்கும்படி பொறுமையுடன் தன்னுடைய சுபாவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் வெளிப்படுத்தி
அந்த மனிதனை எப்படியாவது மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வரக்கு பிரயாசப்படுகிறாள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே புருஷன் பூரண புருஷன், அதற்கு இயேசு அடையாளமாக இருக்கிறாரு. அவர் பூரணர். ஆனால் மனைவியாட்டிய சபையை பாருங்க, கரை திரை பிழை தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் பிரச்சனை தான். ஆனால் அவர் என்ன செய்கிறார்னா, இதில் ஒன்றுமே அவர்களுக்குள்ளே இல்லாதபடி தமக்கு முன்பாக பரிசுத்தமாக நிறுத்துறதுக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். அதனால தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் சொல்கிறோம், நம்ம யாரும் பூரணர்கள் கிடையாது, பூரணத்துக்கு நேராக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சகராக இயேசு இன்றைக்கு நம்ம மேல் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு. பலமுறை நம்மகிட்ட பேசுகிறார், அப்படி தானே? நம்ம எல்லாரும் அவருடைய மனைவியாகிய சபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. போன வாரம் ஒன்று ஆண்டவர் பேசியிருப்பாரு, சில வேளையில் திருப்பி திருப்பி இதே பேசுவார். சில பேர் சொல்றது கேட்டிருக்கேன், பாஸ்டர் 3 முறை அதே தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி பேசினார் பாஸ்டர், கீழ்ப்படிஞ்சிங்களா கேட்டால் யோசித்துட்டு இருக்கேன் பாஸ்டர்னு வாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள விடுறதில்லை. வாரம் தினம் தினம் அவளை எழுப்பி மறுபடி பேசுறாரு. அவனோட பொறுமைக்கு அளவே இல்லை. அவ்வளவு பொறுமையாக இருந்து எப்படியாவது அவன் பரிசுத்தம் அடைய மாட்டானா, என் பரிசுத்தத்தில் பங்குள்ளவனாய் மாற மாட்டானா என்று பொறுமையாக இருக்கிறாரு. கணவன்மார்களுக்கும் இந்த பொறுமை தேவை. அப்போதான் நம்ம மனம் திரும்பாதவர்களை நம்ம என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். சில வீடுகளில் பிள்ளைகள்கிட்ட ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு. அவர்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவதற்கு ரொம்ப பொறுமை. கோபத்தினால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது, தண்டனையினால எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. மிகுந்த பொறுமையோடு சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. சில இடத்துல பெற்றோர்களிடத்துல பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. சில வீடுகளில் மாமனார் மாமியார்ட்ட ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. சில இடங்கள்ல மருமகன்கிட்ட ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வீடுகளில் குடும்பங்களில் இந்த பொறுமை மட்டும் இருந்தா மாறாத கல் நெஞ்ச கூட என்ன பண்ணிடலாம், மாத்திரலாம். ஆனால் நிறைய பேருக்கு நமக்கு என்ன இருக்கிறது இல்லை, பொறுமை இருக்கிறது இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே போதும், நம்ம ஒரே அலசடி பட்டுறோம், பதட்டப்படுறோம். உடனே முடிவுகள் எடுத்து உடனே காரியங்களை முடித்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணுன்று ரொம்ப வேகமாக முடிவெடுக்கிறோம். ஒரு சின்ன தவறு கணவன் செஞ்சுருப்பார், மனைவிட்டு ஒரு சின்ன பிழை இருக்கும், மாமனார்ட்ட ஒரு பிழை இருக்கும், மாமியார்ட்ட ஒரு பிழை இருக்கும், அப்பாட்ட ஒரு பிழை இருக்கும், அம்மாட்ட ஒரு பிழை இருக்கும். யார் தான் ஒழுங்காக இருக்கிறா பார்ப்போம். சில பேருக்கு ஒரு நினைப்பு, நம்மளை தவிர உலகத்தில் யாரும் நல்லா இல்லை. ஆனால் உண்மை என்னன்னா, நாம் எல்லாருமே என்னதுதானா, பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கு. என்ன நம்ம இன்னொருத்தரோட குறையை கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் நம்ம குறை வெளியே வரல, அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறை இருக்கு. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை யாருன்னா, தன்னுடைய குடும்பத்தில் தான் வீட்டில் மனம் திரும்பாதவர்களிடத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்து அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். சிலருக்கு ஒரு பெரிய மனவேதனை, பாஸ்டர் அதெல்லாம் நல்ல ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இந்த மனுஷனை கல்யாணம் பண்ண எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஊழியமே செய்ய முடியல. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா ஒரு வாக்கு தத்துவம், உங்கள் நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியமே எங்கன்னா பீகாரில், கல்கட்டாவில், டெல்லியில், காஷ்மீர்லலாம் கிடையாது, உங்கள் வீட்டில் தான் உங்களுக்கு ஊழியமே. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்தியாவை பற்றி ரொம்ப பாரம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என்னது பேச மாட்டேங்குன்னு தெரியும் எனக்கு, பயங்கர பாரம். இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபம். வாயிலே நுழையாத சில ஜாதி மக்கள் பேரெல்லாம் வாசித்து கணக்கெடுப்பு எடுத்து, ஆண்டவரே இவர்களை ரட்சியுமப்பா அப்படின்னு எல்லார பற்றி பாரம். யாரை பற்றி மட்டும்தான் பாரம் இல்லை, நான் நம்ம வீட்டில் இருக்காங்க பாருங்க ரட்சிக்கப்படாத அதே கும்பல், அவர்களுக்கு பற்றி என்ன இல்லை பாரம். இந்த மனுஷன் அழியாமல் இருக்கானே, இன்னும் உட்காந்துருக்கானே, ஆனால் அவங்க அழியக்கூடாது. யாரே கண்ணுக்கு தெரியாத ஆள்லாம் அழியக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்க ஆள்லாம் என்ன பண்ணணும், அழியணும். ஆண்டவரே என்னுடைய மாமியாருடைய கொடுமையை நீர் பார்க்க மாட்டேங்கிறீரே, நல்லா இருக்காங்களே, ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, உங்களுடைய வல்லமையை காட்டுமப்பா. அப்போ ஊரில் இருக்க எல்லாரும் மனம் திரும்பணும், நம்ம வீட்டில் இருக்க ஆள் யாரும் படக்கூடாது. மனமே உங்களுக்கு சொல்லட்டோமா, உங்களுக்கு எல்லாருக்கும் மிஷினரி அழைப்பு இருக்கு.
உங்கள் மிஷினரி பணித்தளம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டு அட்ரஸ் தான். நீங்கள் ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி கால்நடுக்க எங்கேயும் பயணம் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டியதே இல்லை. மனம் திரும்ப வேண்டிய ஆட்கள் எங்கே இருக்காங்க? சத்தமே வராது, தெரியும் எனக்கு. எங்கே இருக்காங்க? சொந்த வீட்லேயே இருக்காங்க. சொந்த வீட்லேயே இருக்காங்க. இயேசு வெளியூர்லாம் போய் ஊழியம் செய்யலை, எந்த ஃபாரின் ட்ரிப்பும் போல. அவர் செய்ததெல்லாம் என்னென்னா, யாருக்கு அனுப்பப்பட்டேன்னா என்னுடைய சொந்த வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டேன், அவ்வளோதான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே அவர் ஊழியம் செஞ்சு மரிச்சார். நிறைய பேரோட ஊழியம் அங்கே தான் இருக்கலாம். அதற்கு தேவை என்னன்னா பொறுமையுடன் கூடிய நம்முடைய நடக்கை, பொறுமையுடன் கூடிய போதனை, பொறுமையுடன் அவர்களோடு நாம் தொடர்ந்து அவர்களை கர்த்தராண்டை திருப்புவதற்கு நமக்கு வேண்டிய பொறுமையை கர்த்தர் தர வேண்டும். நோவாவை பாருங்க, இந்த உலகத்தில் அவர் 120 வருஷமா செய்த ஊழியத்தில் எந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்படலை. ஆனால் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, தான் வீட்டில் இருந்த தன்னுடைய மனைவி, 3 பிள்ளை, 3 மருமக்கள் மாற ஆதாயப்படுத்தி படகுல ஏற்றிட்டார். அது பெரிய சாதனை தானே. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தையே ஆதாயப்படுத்தி தங்க வீட்டில் இருக்கவங்கள வெள்ளத்தில் தவிக்க விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே நோவா 120 வருஷத்தில் அந்த மொத்த கப்பலையும் ஆட்களால் நிரப்பி தான் 8 பேர், வீட்டில் உள்ள மற்ற 7 பேரும் அவங்க வெள்ளத்தில் தவிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த பயணம் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. நமக்கு தேவை பொறுமை. எங்கன்னா வீட்டிற்குள்ள இந்த ஆண்டவர் சிலரோட பேசுகிறாரு. சில பேர் யாராவது பொறுமை இழந்து போயிருக்கீங்களா? எத்தனை காலம்தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், எத்தனை காலம்தான் நான் போராடுவேன், எத்தனை காலம்தான் நான் ஜெபம் பண்ணுவேன், எத்தனை காலம்தான் நான் ஆலோசனை கொடுக்கறது, மாறுற மாதிரியே இல்லையே. ஆண்டவர் இன்னைக்கு காலைல சொல்கிறாரு, பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம சபையில் ஒரு விசுவாசி இருந்தாங்க, பேர் சொல்ல விரும்பலை, விசுவாசி இருந்தாங்க. அந்த மனிதன் அவர் விக்கிரகங்களை ஆராய்த்த ஒரு மனுஷன். குடும்பம் விக்கிரக கோட்டை. அவர் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வந்தார். அவருடைய மனைவி இதன் மேல ரொம்ப எரிச்சலானாள். அவர் தினந்தோறும் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் வாரந்தோறும் ஆலயத்துக்கு வருவதும் அந்த அம்மாவால் பொறுத்து கொள்ளவே முடியலை. அவ்வளவு சம்பிரதாயங்களை வீட்டில் செய்வாங்க. ஒரு நாள் அவர் ஆலயத்துக்கு பல முறை எவ்வளவோ உபத்திரவம் டார்ச்சர் அவர் கொடுத்துருக்காங்க. அவர் பைபிளெல்லாம் கிழிச்சு ரொம்ப அவரை டார்ச்சர். ஒரு நாள் அவர் இதே ஆலயத்துக்கு தான் அவர் கிளம்பி பைபிள் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்தாராம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த அடுப்பில் இருந்த சாம்பார், அன்னைக்கு காலையில் பண்ண சாம்பாரை அப்படியே சுட சுட எடுத்துகிட்டு போய் தலை மேலே ஊற்றி விட்டேன். எங்கே சர்ச்சுக்கு போகிற, யாரை பார்க்க போகிற? ஆனால் அந்த மனுஷன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அம்மா அப்படிலாம் செய்யாதம்மா, அப்படிலாம் ஆண்டவரை பற்றி அப்படிலாம் பேசாத, அப்படிலாம் பேசாத, ஆண்டவரை பற்றிலாம் பேசாத. பொறுமையாக முடிவு என்ன தெரியுமா? இன்றைக்கு அவங்க 2 பேர் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு ஒரு கிளை சபையை நடத்துகிற ஊழியர்களாக மாறிட்டாங்க. அந்த மனிதனுடைய பொறுமை. இந்த கர்த்தர் நம்மோட பேசுகிறார். ஒரு முறை ஒரு சகோதரிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்கு சிஸ்டர், கொஞ்சம் அவசரப்படாதீங்க, ஏன் இப்படி பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் அவசரம். அப்போ அந்த அம்மா என்கிட்ட சொன்ன பதில் என்னென்னா, அது ஞாபகம் வந்துச்சு காலையில் எனக்கு. பாஸ்டர், மனுஷனாக இருந்தால் பொறுமையாக இருக்கலாம், அந்த பிசாசை கட்டி வச்சுருக்காங்களே எனக்கு என்ன அந்த நேரம் சொல்கிறதுனே புரியல. எனக்கு காலையில் எனக்கு ஒரு பதில் கிடச்சிது. அது என்ன பதில் தெரியுமா? மத்தேயு 17:21. நீங்க கட்டினது பிசாசா இருந்தா கூட பரவாயில்ல, அது கூட ஆண்டவர் ஒரு பதில் வச்சிருக்கிறார். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்திலேயாவது ஜெபத்திலேயாவது ஓடி போயிடும், கவலைப்படாதீங்க. முக்கியம் என்ன கருத்துனா, மனம் திரும்பாதவர்களை குறித்து எப்படி இருங்க? பொறுமையா இருங்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு. நான் காலையில் உங்களை கொஞ்சம் வேடிக்கையாக்கி உங்களை நான் கொஞ்சம் விழிப்பாக இருக்கிற முயற்சி செஞ்சாலும் கருத்தை மறந்துடக்கூடாது. இந்த காலில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எப்போ தான் இவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க, எப்போ தான் இந்த பிரச்சனைகள் முடியும், எப்போ தான் இந்த சண்டை முடியும்,
எப்போதான் இவங்க குணம்லாம் மாறும், எப்போதான் இவங்க மனம் திரும்ப போகிறாங்க, எப்போதான் என் பையன்லாம் திருந்துவான். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் மனசில். பாஸ்டர் இது ஒன்று தான் பாஸ்டர் ரொம்ப வேதனையாக இருக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியலை, என்னால் பொறுத்து கொள்ளவே முடியல பாஸ்டர். இந்த கர்த்தர் சொல்கிறாரு, பொறுமையாக இருங்க, நீங்கள் பாக்கியவான்களாக எண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் மாற்ற முடியாத மனிதன் யாருமே இல்லை. அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அல்லேலூயா. சபையை துன்பப்படுத்தி சிலரை கொலை செய்து உபத்திரவப்படுத்தின பவுலையே கர்த்தர் மாத்திட்டாரு. கர்த்தர் நம்முடைய வீட்டு மக்களை மாற்ற மாட்டாரா? எத்தனை பேர் மாற்றுவார்னு விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நமக்கு தேவை பொறுமை, பொறுமை, பொறுமையான சுபாவம், பொறுமையான வாழ்க்கை, பொறுமையின் ஜெபம், பொறுமையான உபதேசம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள உதவி செய்வார். சிலர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சிடறோம், பொறுமை இழந்து. சிலருக்கு இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பேசுறது, இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கோபத்தை வெளிப்படுத்துறது, கொஞ்சம் அவருடைய உறவுகளில் வந்து அவசரப்படுறது, எல்லாத்தையும் உடனே முடிச்சிடணும் அப்படின்னு தீவிரப்படுறது தேவனுடைய சுபாவம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரு காலம் பாவி தானே, தேவனுடைய இரக்கத்தை பெற்றவங்க தானே. நாமும் இரக்கம் உள்ளவர்களாக நம்முடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள நாம் ஜெபிப்போமானால், நாம் தீவிரப்படுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. நான் பேசுகிற வார்த்தை சிலருடைய ஃபேமிலிஸ்க்கு வந்து ப்ரொஃபெட்டிக்கலாக இருக்கும். துன்மார்க்கத்திற்கும் பாவத்திற்கும் அக்கிரமத்துக்கும் தங்களை விற்று போட்டவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தண்ணீரை போல குடிக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த குடும்பத்தில் நான் உள்ளே போயிருக்கவே மாட்டேன் பாஸ்டர். அவ்வளவு அக்கிரமம் பாஸ்டர், அவ்வளவு அநியாயம், அவ்வளவு துன்மார்க்கம், அவ்வளவு நியாயக்கேடு பாஸ்டர், பயங்கரமாக இருக்காங்க. பொய்னா பொய், அப்படி தைரியமாக போய் பேசுகிறாங்க பாஸ்டர். இந்த காலையில் ஆண்டவரே இந்த பொறுமை எனக்கு தாங்கப்பா. கர்த்தர் தயவா இந்த குடும்பத்திற்குள்ளே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் தருவாராக.